சரி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இப்போது ஹெச்எஃப் தான் இந்த நம்பர்ஸ் இதுக்கும் கண்டுபிடிக்கும். இதில் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கூடியது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்த சம்ஸை விட இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டுருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஈக்குவேஷன்ஸ்க்கும் இதுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதுக்கு முன்னாடி பார்த்த ஈக்குவேஷனில் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த ஒரு வேல்யூமே இருக்காது, சரிங்களா? ஆனால் இங்கே வேல்யூ இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சம்மில் பார்க்கலாம். இப்போ நார்மலாக போன சம்மில் -1 இருக்குன்னா இங்கே -1 அப்படியே எழுதிக்குவோம். ஆனால் இப்போ அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே முன்னாடி 2 இருக்கா, அதனால் 2 × -1 என்ன வரும்? -2வா? ஸோ -2 தான் எழுதிக்கணும். சப்போ இதுக்கு எழுதணுன்னா என்ன பண்ணலாம்? இதுக்கு 3 இருக்குது. முன்னாடியெல்லாம் சம்ஸில் இந்த இடத்துல 3 மட்டும் எழுதுவோம். ஆனால் இங்கே 3 மட்டும் இப்போ எழுதக்கூடாது. 3 மட்டும் இப்போ எழுதக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்? 4 × 3 12ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு போன செம்முக்கு இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். மற்றபடி மற்றதெல்லாம் காமனாக தான் இருக்கும். இப்போ 2 வரதுக்கான சான்சஸ் வந்து என்ன? ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான், 1 × 2 மட்டும்தான், வேறு சான்ஸே இல்லை 2 வரதுக்கு. அப்போ 1 × 2. நெக்ஸ்ட்டு -2 இருக்குது அப்படிங்கும்போது ஏதாச்சும் ஒன்றில் மைனஸ் நம்ம போடணும். ஸோ -1 எடுத்துக்கலாம். -1 × 2 -2. -1 + 2 வந்து என்ன வரும்னா நமக்கு +1 வந்து வரும். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது? -1 வந்துட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மைனஸை தூக்கி இந்த 2க்கு முன்னாடி போட்டுக்கலாம். ஸோ 1 + -2. 1 + -2 வந்து என்ன வரும்? -1 வந்து வருமா? சப்போ இதுதான். சரியா? அடுத்ததாக இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் இருக்குது. என்னென்னா இந்த 2ங்கிறது எப்படி வந்துச்சு? -2ங்கிறது 2ஆல் மல்டிப்ளை பண்ணனால தானே. அதனால் என்ன பண்ணிடணும்னா இந்த இடத்துல 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இது இன்னொரு ஸ்டெப். அடுத்த 12 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 × 12 வந்து வரும். சரிங்களா? மோஸ்ட்லி 1 × 12 வந்து இங்கேயும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அடுத்ததாக என்ன பாசிபிலிட்டி? 2 × 6. அடுத்த பாசிபிலிட்டி 4 × 3. ஸோ இவ்வளோ தான் பாசிபிலிட்டிஸ். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2 × 6 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ப்ளஸ் தான் இருக்குல்ல. ஸோ +2 × +6 வந்து +12. அதாவது 2 + 6 வந்து என்ன வரும்? 8 வந்துருமா? ஸோ 8 வந்துருச்சு. ஸோ 2 + 6 = 8. ஸோ டிவைடட் பை என்ன போட்டுக்கணும்னா இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரான 4 போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ 4. சரியா? ஸோ இது 2 1s are 2. இதே போல் இது 2 2s are 4. 2 3s are 2s are. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எடுத்து எழுதலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 1 மட்டும்தான் வரும். ஆனால் இங்கே ஃப்ராக்ஷனில் வருதா? அப்போ இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 வந்து எக்ஸுக்கு முன்னாடி போட்டுக்கணும். நார்மலாக எப்படி எழுதுவோம்? x + 1 அப்படின்னு எழுதியிருப்போம். ஆனால் இங்கே 2 கீழே இருக்கனால 2 இங்கே எழுதிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே -1 தான் இருக்குது. x - 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன இருக்குது? 1/2 தான் இருக்குது. ஸோ நார்மலாக x + 1ன்னு எழுதுவோம். ஆனால் இங்கே வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2x + 1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு x + 3ன்னு மட்டும்தான் எழுதுவோம். ஆனால் கீழே 2 இருக்கனால 2x + 3ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x + 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ 2x + 1. சரிங்களா? x - 1 காமனாக இல்லை, 2x + 3 காமனாக இல்லை. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2x + 1 தான். சரியா? சரி. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாங்களா? 4x² + 8x + 3. ஸோ ஏன் இந்த 4x² + 8x + 3 எடுத்து உள்ளே எழுதியிருக்கணும்னா இதுதான் கொஞ்சம் பெரிய வேல்யூ. இந்த வேல்யூ வந்து 2x² - x - 1 தான் இருக்குது. 4x² தான் பெருசாக, அதனால் இதை வெளியே எடுத்துக்கிறோம். 2x² - x - 1. சரியா? ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா
இதை வந்துட்டு எதாவது வச்சு டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறேன், இதை 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன வரும்? 4x² மைனஸ் 2x மைனஸ் 2. இப்போ இதில் வந்துட்டு எல்லாத்துக்கும் சைன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிருமா இது? இப்போ 8x + 2x 10x. நெக்ஸ்ட்டு 3 + 2 + 5. இப்போ இதில் 5 காமனாக இருக்குல்ல, 5 காமனாக இருக்கக்கூடியதை டிவைடட் பை 5 போட்டுக்கலாம். டிவைடட் பை 5 போட்டால் என்ன வரும்? 2x + 1 வந்து வரும். சரிங்களா? இதோட விட்டுறணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம வந்துட்டு இந்த 2x + 1 எடுத்து இதை டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ 2x + 1 வச்சு எதை டிவைட் பண்ணணும்? அந்த உள்ள இருக்கக்கூடிய வேல்யூவை டிவைட் பண்ணணும். 2x² - x - 1. 2x² - x - 1 இதை டிவைட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா லாஸ்ட்டில் 0 வர வரைக்கும். இப்போ நம்ம பண்ணலாம், 0 வருதான்னு பார்க்கலாம். இங்கே 2x இருக்குது, இங்கே 2x² இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணுமா? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2x² ப்ளஸ் எக்ஸா. ஸோ இதை கேன்சல் பண்ணணும்னா மைனஸ் மைனஸ் வரும். ஸோ கேன்சல் ஆகிரும். இப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் 2x - 1. இதில் மைனஸ் காமனாக இருக்கனால மைனஸை டிவைடட் பை -1 எழுதிக்கிறேன். டிவைடட் பை -1 போட்டு என்ன ஆயிரும்? 2x + 1. ஸோ இங்கேயும் 2x + 1 இருக்குது, இங்கேயும் 2x + 1 இருக்குது. அப்போ இங்கே +1 போட்டுக்கலாமா? 1 × 2x + 1 2x + 1 0 ஆயிடுச்சுங்களா? ஸோ அப்போது இந்த 0 வரும்போது இந்த இடத்துல எதை வச்சு டிவைட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய HCF. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு பெரிய வேல்யூ எடுத்திருக்கோம். அந்த பெரிய வேல்யூ வெளியில் சின்ன வேல்யூ இதை வச்சு டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது 0 வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வரல, ஒரு ரிமைண்டர் வந்துச்சு. ஸோ அப்போ அந்த ரிமைண்டர் வச்சு என்ன பண்ணுறோன்னா ரிமைண்டரை வச்சு இந்த வெளியில் எடுத்துக்கிட்ட வேல்யூ இருக்குல்ல அதை டிவைட் பண்ணுறோம். 2x² - x - 1 டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட்டில் ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. ஸோ 0 ஆனனால நம்மளுடைய HCF என்ன தான்? 2x + 1. ஒருவேளை 0 ஆகாமல் வேறு ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ரிமைண்டர் வந்த வேல்யூ இருக்குல்ல, ரிமைண்டர் வந்த வேல்யூவை வெளியே எடுத்துக்கிட்டு இந்த 2x + 1 இருக்குல்ல, 2x + 1 போட்டு டிவைட் பண்ணியிருப்போம். அது டிவைட் பண்ணும்போது ஒரு வேல்யூ 0 வந்துருச்சுன்னா இந்த ரிமைண்டர் தான் நம்மளுடைய HCF. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ மேபி இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் முன்னாடி வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடை விட. ஆமாங்க சார். சரி, இந்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஓகேங்க. இதில் வந்துட்டு எது ஹையர் பவராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x³ தான் ஹையர் பவராக இருக்குது. x² - 6x + 9 வந்து சின்னது தான். அப்போ உள்ளே என்ன எடுத்துக்கணும்? ஹையர் தான் எடுத்துக்கணும். x² - 27. வெளியே x² - 6x + 9. சரி, இங்கே 9 இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இங்கே இந்த இடத்துல x³ வரணும். அதனால் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். x³ - 6x² + 9x. ஸோ எல்லாத்துக்கும் சைன் மாற்றணுன்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இது கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 6x², ப்ளஸ் 6x², இங்கே -9x, மேலே -27. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம 0x² + 0x -27 எடுத்துக்கணும். ஸோ நம்ம அப்படி எடுத்துக்கல. சரிங்களா? அப்படி எடுத்திருந்தனாலும் இதுதான் வரும். இப்போ இதில் 3 காமனாக இருக்கா? 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 2x² - 3x -9 வரும். இப்போ என்ன பண்ணணும்? இதுதானே ரிமைண்டர். இந்த ரிமைண்டரை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இதை டிவைட் பண்ணணும்.
சரிங்களா. ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 9. சரி இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது டிவைட் பண்ணலாம், ஏன்னா இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதனால் இங்கே +2 போட்டுக்கலாம். இங்கே +2 வந்து போட்டுக்கலாம். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 2 6 ஆர் மைனஸ் 12x ப்ளஸ் 18. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா, மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ இது கேன்சல் ஆகிரும். ஸோ 12ல் 3 போச்சுன்னா 9x வரும். இங்கே மைனஸ் 18 மைனஸ் 9 மைனஸ் 27 வந்து வரும். ஸோ இப்போ இதில் 9 காமனாக இருக்கா, அப்போ x மைனஸ் 3 ஆயிருமா. ஸோ அப்போ x மைனஸ் 3யை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப டிவைட் பண்ணணும். எதை, இந்த வெளியில் இருக்கக்கூடிய வேல்யூவை. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9. ஸோ மோஸ்ட்லி இதில் வந்து இதாயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், அதனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x. ஸோ மைனஸ் ப்ளஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது கேன்சல் ஆயிரும். அப்போது மைனஸ் 6xல் மைனஸ் 3x ப்ளஸ் 3x போச்சுன்னா மைனஸ் 3x ப்ளஸ் 9. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ணலாம். மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸு மைனஸ் 3ஆக மாறிடும். இப்போ இங்கே +1 போட்டோம்னா என்ன வந்துடும், எக்ஸ் மைனஸ் 3, ரெண்டும் கேன்சல் ஆகி 0 ஆயிரும். அப்போ லாஸ்ட்டில் எதில் கேன்சல் ஆகிருக்கு, 0 ஆகிருக்கு, எக்ஸ் மைனஸ் 3ல் தான். ஸோ ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 3.